السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இந்த அருமையான ஒன்று கூடலிலே ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக்கொண்டு எம்மை உத்வேகமாக ஓரளவு மார்க்க பாதையிலே முன்னெடுத்து செல்வது தான் இது போன்ற சந்திப்புகளுடைய அடிப்படையான நோக்கம். தலைப்புகள் பலவிதமாக இருந்தாலும் கூட அதனூடாக மார்க்க அறிவை பெற்று எம்மை ஓரளவு முடிந்தளவும் நாம் இருக்கின்ற நிலையில் உறுதியாகவும் மாற வேண்டிய விஷயங்களை ஓரளவு மாற்ற முனைவது தான் இந்த தலைப்புகளுடைய நோக்கம். இந்த வாரம் வறுமையான வாழ்வும் சமூக பங்களிப்பும் என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விஷயங்களை அதனூடாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் பொதுவாக இன்றைக்கு சமூகத்திலே சேவை செய்ய வேண்டும், நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும், சமூகத்திற்கு நல்ல பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் எல்லோரும் என்ன முதலாவது நினைக்கிறார்கள் சொன்னால் அதற்கு பணம் தேவை. முதலாக என்ன தேவை? அதற்கு பணம் தேவை, பொருளாதாரம் தேவை அப்படின்னு நினைக்கிறார்கள். பொருளாதாரம் தேவை, பணம் தேவை. அதனால் முதலாக நம்ம அந்த பணத்தை என்ன செய்வோம்? நாங்கள் சம்பாதித்துக் கொள்வோம். முதலாக பணத்தை என்ன செய்வோம்? சம்பாதித்துக் கொள்வோம். அதுக்கு பின்னால் நம்ம சமூக சேவைகள் என்ன செய்வோம்? ஈடுபடுவோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம முதலாவது பணத்தை சம்பாதிப்போம், அதுக்கு பின்னால் சமூகத்திலே நல்ல விஷயங்களில் ஈடுபடுவோம், நல்ல பங்களிப்புகள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்வோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எம்எல்ஏ அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலர் சமூக வேலைகள் செய்திருப்பார்கள். அவர்கள் அந்த சமூக வேலை செய்ததிலே சந்தித்த பொருளாதார ரீதியான மட்டந்தட்டல்கள், இழிவுகள், இதையெல்லாம் முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு சமூக சேவை என்ன செய்வது இல்லை, நல்ல சம்பாதித்த பின்னால் என்ன செய்யணும்? பொருளாதார சேவைகள், பொருளாதார வேலைகளை நம்ம என்ன செய்வோம் என்ற முடிவுக்கு வந்த பலர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய பார்வை, ஒரு சமூக பங்களிப்பில் இஸ்லாத்துடைய பார்வையை நம்ம தெளிவாக தெரிந்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம இப்படி முடிவெடுப்பவைகள் சரிதானா, எப்படி நம்ம முடிவெடுக்கணும், என்ன மாதிரியான பங்களிப்புகளை இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்பது போன்றவைகளை என்ன செய்யலாம்? நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், தேவைகளை கஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் அவைகளை மையமாக வைத்து எந்த ஒரு வேலையிலும் நாம் இறங்க நினைத்தோம் என்று சொன்னால் அந்த வேலை நடக்கவே நடக்காது. முதலாவது ஒரு அடிப்படையாக ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? பொருளாதாரத்தை மையமாக வைத்து அதை சம்பாதிப்பது, அதை தேடுவதை மையமாக வைத்து நாங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுப்போமாக இருந்தால் அந்த வேலை என்ன செய்யாது? ஒரு பொழுதும் நடக்காது. காரணம், மனிதனை பொறுத்த வரைக்கும் தேவைகள் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மனிதன்ட்ட தேவை என்கின்ற பகுதி என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக இதை முடித்த பின்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பாதித்து முடித்த பின்னால் நம்ம இந்த வேலையை செய்வோம் என்று நீங்கள் எந்த ஒரு நல்ல வேலையோடு அதை சம்பந்தப்படுத்தினாலும் அந்த நல்ல வேலை நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சில பொழுது கூடுதலாக சம்பாதித்திருந்தாலும் நடக்காது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் முடிவெடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு தேவையாக இருந்த பொருளாதாரமும் உங்களுக்கு அது கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வித்தியாசமாக என்ன செய்யும்? இருக்கும். இது இயல்பானது. ஆனால் எங்களுடைய நிறைய பேர் அப்படித்தான் நினைப்போம். ஊரில் பள்ளி ஒரு உடைந்த நிலையில் இருக்கும். என்ன முடிவெடுப்போம் தெரியுமா? ஊரில் இவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எந்த ஊர் வேலை இதில் கவனம் எடுக்கிறாங்க இல்லை, இன்ஷா அல்லாஹ் நான் நல்ல முறையில் சம்பாதிச்சு உழைச்சி இந்த பள்ளி என்ன செய்யணும்? கட்டணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா முதலாக என்ன தரணும்? எனக்கு நல்ல தொழில் தரணும். நீங்கள் பள்ளி கட்டுறதுக்காக அல்லாஹ் முதலாக உங்களுக்கு என்ன தரணும்? நல்ல ஒரு தொழில் தரணும். அந்த நல்ல ஒரு தொழில் கிடைத்த பின்னால் இந்த சேவையில் என்ன செய்வோம்? ஈடுபடுவோம் என்கின்ற எண்ணம் வரும். பாடசாலைக்கு ஊரில் ஒரு கல்வி சேவை வழங்கக்கூடிய பாடசாலைக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க? எந்த சேவையும் செய்வதற்கு ஆள் இருக்காது. நம்ம பார்த்தோன்னே என்ன முடிவெடுப்போம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தந்தால் நான் இந்த இடத்துல என்ன செய்வேன்? ஒரு மாற்றம் செய்வேன். அதுக்கு முதலாக நான் என்ன செய்யணும்? தொழில் தேடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிற நேரத்தில் முழுமையாக எங்களை மனதில் உள்ளாகக்கூடிய எல்லா சிந்தனையும் எப்படி தெரியுமா இருக்கும்? நல்ல ஒரு தொழில் தேடணும், ஊருக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் முதலாவது சைத்தான் எங்களோட கண் முன்னால் அதை கொண்டு வந்து நிறுத்துறா, நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம், தொழிலில் இருக்கிறோம். முதலாவது தொழில் செய்கிறோம், பின்னர் இரண்டாவது என்ன செய்கிறோம், இந்த வேலையை செய்கிறோம். எப்படி எங்களுக்கு காலப்போக்கில் மாறிடுதுன்னு சொன்னால், நான் சம்பாதிக்கிறது எதனுடைய நோக்கம்? குடும்பத்துக்கு கொடுக்கவோ வீடு கட்டவோ அல்ல, இந்த பள்ளி கட்டுறதுக்காக வேண்டியும், ஊரில் ஸ்கூல் ஒன்று நடத்தணும் என்பதற்காக வேண்டியும், ஊரில் நல்ல நல்ல சேவை செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும் என்பதற்காக வேண்டி தான் நான் சம்பாதிக்கிறேன் என்ற மாதிரி தான் எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்காக உழைக்கணும் இல்லை. நம்ம அனுப்புகிற பணமெல்லாம் அதுக்காக அனுப்புகிறோம் இல்லை. நம்ம சம்பளம் கூடணும்னு நினைக்கிறோம்னு சொன்னால் அது ஸ்கூலுக்கு அரைவாசி பள்ளி கரைவாசி கொடுக்கணும் என்பதுக்காக கூட நினைக்கிறோம் இல்லை. ஆனால் முடிவெடுக்கிற ஒவ்வொரு நேரத்தை எப்படி முடிவெடுத்திருப்போம்? இதான் முடிவாக இருந்திருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிப்போம், அதன் ஊடாக என்ன செய்வோம், நாங்கள் ஊருக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பொதுவாக இயல்பான சிந்தனையாக எல்லாருக்கும் என்ன செய்யும், வரும். ஆனால் அன்புள்ள சகோதரர், அந்த எண்ணம் நன்றது, எண்ணத்துக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், கூலி உண்டு. நாம் பணம் கிடைத்தால் ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற உண்மையிலேயே ஒரு வெறும் கற்பனையாக இல்லாமல் உண்மையாக நம்ம நினைச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன, அதுக்கு கூலி உண்டு, சந்தேகம் கிடையாது. ஆனால் இது ஒரு காரணமா, இது ஒரு காரணமா அப்படி என்று நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், நபிமார்களே அப்போ இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏனென்றால் ஒரு சில விதிவிலக்கான நபிமார்களை தவிர மற்ற எல்லோரும் யாரு, ஏழைகள். ஒரு சில விதிவிலக்கான நபிமார்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் ஏழைகள். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வழங்கிய சேவைகள் வேறெந்த சேவையோடாவது ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வழங்கிய சாதனைகள் சாதாரணமானதல்ல. அவர்கள் எல்லோரும் ஏழைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தால போகிறாங்க. அப்போ சில நபித்தோழர்கள் அதாவது அராக் மரத்தில் ஏறி அதாவது சில காய்களை என்ன செய்கிறாங்க, பறிச்சு கண்டிக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்கும் பில் அஸ்வத், நல்லா கருப்பு காயாக பார்த்து என்ன செய்ய, பிச்செடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களை காட்டும், நீங்கள் காட்டு வழியால் போகிறீங்க, அதில் எல்லா காயை பார்த்தாலும் உங்களுக்கு நஞ்சு காய் மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கீங்க. நம்ம அந்த பகுதிக்கே போனதே இல்லை, அதனால் எல்லாமே இது நஞ்சு, இது சாப்பிட்றாத மாதிரி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு காட்டில் போகிற வழியில் இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, கருப்பாக பிச்சு எடுங்கன்னு சொன்னாங்கண்டா சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் வருது. அல்லாஹ்வின் தூதரே, அக்குன் தரஅல் கனம், நீங்கள் ஏதாவது ஆடு மேய்ச்சிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆடு மேய்ச்சா மட்டும்தான் இந்த பகுதியால் என்ன செய்யலாம், வர வாய்ப்பு இருக்கு. ஆடு மேய்ச்சிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹல் மின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இருந்திருப்பார்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்படின்னா எல்லா நபிமார்களும் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்பதற்கான அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் இருந்தாங்கன்றது. வகுந்து அரஅல் கனம அலா கராரீத்தில் அஹ்லி மக்கா, மக்காவாசிகள் தரக்கூடிய ஒரு சில சதங்களுக்காக, நம்ம ஊர் பாசையில் சொல்கிறதாக இருந்தால் ஒரு சில அதாவது சாதாரண சதங்களுக்காக, பைசா, அதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆடு மேய்த்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஹிரா குகையில் ஒதுங்கினாங்களே, அந்த நேரத்தில் அவங்க பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. யாரோடையாவது அவர் ஆடு மேய்ப்பாளராக இருந்திருக்கிறார், யாருடைய வியாபாரத்துக்கு தரகராக என்ன செஞ்சுக்கிறாங்க, வியாபாரத்தை கொண்டு போய் விற்று கொண்டு பணம் கொடுக்கக்கூடிய இந்த உழைப்பில் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அவர் ஹிரா குகையில் ஒதுங்கி கொண்டு இருந்து சிந்தித்ததெல்லாம் எனக்கு நபித்துவம் கிடைக்கும், அதனூடாக நான் மதீனா உருவாக்குறேன்னு நினச்சா ஒதுங்கினாங்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சிந்தனையில் என்னென்ன, இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்ற அந்த சிந்தனையோடு சேர்த்து இந்த சமுதாயத்தோடு ஒதுங்கி வாழணும், இந்த சமுதாயம் நல்லா இல்லை அப்படிங்கிற சிந்தனை அவர்கிட்ட இருந்தது. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்றைக்கு என்ன நினைக்கல, முதலாவது உழைப்போம், அதுக்கு பின்னால் நாங்கள் இந்த சமுதாயத்தில் என்ன செய்வோம், சேவை செய்வோம் என்கின்ற சிந்தனையில் அவர் நடந்து கொள்ளவில்லை. ஒரு சில உதாரணங்கள், நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கால இருந்து அதாவது எகிப்தில் இருந்து மதியனுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. மதியனுக்கு போய் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க. மதியனுக்கு ஏன் வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து மதியனுக்கு ஏன் வந்தார்கள், ஃபிர்அவுனுக்கு பயந்து வந்தார்கள். ஃபிர்அவுன் கொன்றுவானோ, நம்ம செஞ்ச கொலைக்காக வேண்டி பழி வாங்கிடுவானோ அப்படி என்று சொல்லித்தான் வந்தார்கள். அப்போ அந்த இடத்துல வந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ தனியாக இருக்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமோட சிந்தனையில் என்ன ஓடும், ஏற்கனவே நான் அங்கே என்ன செஞ்சுக்கிறேன், சமூக சேவை ஒன்று செய்ய போய் தான் பேர் வாங்கி இங்கே வந்திக்கிறேன், அப்படி தானே,
சமூக சேவை செய்ய போய் தானே வந்திக்கிறாரு, யாருக்கு உதவ போய் தான் இங்கே வந்திக்கிறார். இப்போ இங்கேயாவது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாரு, 2 பெண்கள் ஒதுங்கிக்கிறாங்க, எல்லாரும் தன்னை கால்நடைகளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டுக்கிறாங்க. இவர் என்ன யோசிக்கும், முதலாவது இந்த ஊரில் நல்ல முறையில் ஒரு இடத்த பிடிச்சி உழைச்சி அதுக்கு பின்னால் இப்படி பெண்கள் 2ஆவதாக போகக்கூடிய இந்த கொடுமை என்ன செய்யணும், இல்லாமாக்கணும், அப்படித்தானே முடிவெடுக்கணும். இப்போ தானே வந்திக்கிறாரு, நான் ஊருக்கு வேறு புதுசு, சும்மா தேவையில்லாமல் தலை போட்டு அடி வாங்காமல் அப்படி என்ன மாதிரி யோசிச்சிருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாருன்னா நேராக போய், என்ன உங்களுடைய விஷயம், ஃபமா ஹத்துபுக்குமா, உங்களுடைய விஷயம் என்னன்னு கேட்குறான். இல்லை ஆண்கள்லாம் முடிக்கும் வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாது, போக இயலாது. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு முதலாவதாக வேலையை முடித்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிடுறார். இதில் ஒரு செய்தி, பெண்கள் முற்படுத்தப்பட வேண்டும். எந்த வேலைகளையும் அவங்க கடைசி வரையில் என்ன செய்யக்கூடாது, முற்படுத்த பின்னால் வச்சிருக்கக்கூடாது. இங்கே நம்ம அதை என்ன செய்கிறோம், பரவலாக பார்க்குறோம். அவங்கள என்ன செஞ்சிடணும், முற்படுத்தி விட வேண்டும் என்ற செய்தியை பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சேவையை செஞ்சுட்டு என்ன செஞ்சார், ஒதுங்கினார்ன்றதை பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், எதை கண்டாலும் அதை பெருசாக கற்பனை பண்ணிடுறது, அதை முடிக்கணும். யாராவது சிகரெட் அதாவது புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறத கண்டா இவர் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை, ஊர்லேயே சிகரெட் வராமல் எப்படி ஆக்குவது, இதுதான் நம்மளோட யோசனை. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உழைக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நல்ல தொழில் தேவை, தொழிலில் நல்ல சம்பளம் என்னது தேவை. அதுக்கு பிறகு தான் இந்த சிகரெட்டை என்ன செய்யலாம், ஒழிக்க. நம்ம எங்கே போனாலும் எங்கே போயிடுறோம், நல்ல தொழில் கிடைக்கணும் அப்படி இந்த பகுதிக்கு போயிடுறோம். ஒரு தனிநபருடைய பிரச்சனையை கூட அப்படியே போய் இந்த அரசாங்கம் தடுத்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும், இந்த அரசாங்கம் தடுத்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கேன்னு இப்போ சர்வதேச மட்டத்தில் போய் நின்றுடுறது. அதுக்கு என்ன செய்யணும், இப்போ சர்வதேச மட்டத்தில் நீங்கள் தாக்கம் செலுத்தணும், என்ன செய்யணும், உழைக்கணும். இப்படித்தான் நமது சிந்தனைகள் பொருளாதாரத்துக்கு போயிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல என்ன நடக்கணுமோ அதை செய்தார் என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நீங்கள் எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய இதில் அவங்க இந்த உழைப்பை ஒரு செய்தியாக கொண்டு வந்து போட்டு என்ன செய்யலை, எங்கேயுமே நடந்து கொள்ளலை. உழைப்பை ஒரு நடுவில் கொண்டு வந்து போட்டு அதை ஒரு குறுக்காக கொண்டு வந்து போடலை. எனவே சேவை ஒரு சமுதாயத்தை ஒரு பங்கு செய்யணும் என்பதற்கு பொருளாதாரம் என்கின்ற பகுதி என்பது முக்கியம்தான், இல்லாமல் இல்லை. ஆனால் சமூகத்துக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யணும் என்று நினைக்கிற கட்டத்திலேயே நம்மளுக்கு எதுவும் முதலாக வரக்கூடாது. இந்த உழைப்பு பொருளாதாரம் இருந்தால் தான் நம்ம ஏதாவது செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட வரக்கூடாது. அப்படி வந்தால் முதலாவது யார் போவாங்க, அதிலிருந்து நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்ததாக நபித்தோழர்கள். நபித்தோழர்களில் சொர்க்கத்துக்கு முதன்மையாக போகக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் யாரை சொன்னது, ஃபுகரா உல் முஹாஜிரி. முஹாஜிர்களில் ஏழைகள் தான் முதலாக என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை மக்களிலேயே யார் முந்துவாங்க, ஃபுகரா உல் முஹாஜிரி. அப்போ பொதுவாக பொருளாதாரம் இருந்தால்தான் சமூக ரீதியாகவும் ஏதாவது செய்யலாம், இல்லாது விட்டால் அவங்க சொர்க்கத்துக்கு அதாவது போகின்ற விஷயத்துக்கு இந்த பொருளாதாரம் ஒரு குறுக்காக இருக்கும். அப்படின்னு இருந்தால் யார் கடைசியாக போகணும் சொர்க்கத்துக்கு, ஏழைகள். அவங்க தான் கடைசியாக போனேன், பணம் இல்லை அவங்க இடத்துல, பணம் இல்லை, அதனால் அவங்க தான் கடைசியாக போக வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும், வரும், பிழை. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தை நான் என்ன செய்தேன், பார்த்தேன், சொர்க்கத்தில் யார் இருந்தாங்க, ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தை பார்த்தேன், யார் இருந்தாங்க, பெண்கள் என்ன செய்தார்கள், அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தலைப்புக்கு அது வெளியாக இருந்தாலும் இந்த ஹதீஸோட வாரதுனால சொல்லிக்கிறேன். இந்த ஹதீஸை தவறாக எம்எல்ஏ பலர் பயன்படுத்துறது, வீட்டில் ஏதாவது சண்டை வந்தோன்னு இந்த ஹதீஸை தான் என்ன செய்கிறது, எடுத்து சொல்கிறது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிக்கிறேன், நீங்கள் தான் என்னது நரகத்தில், இவர் சொர்க்கம் போகிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் என்னது நரகம் போகிற மாதிரின்னா இந்த செய்தி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலம் எது சொல்ல வரலன்னு சொன்னால், நரகத்துக்கு 500 பெண்கள் போனால் சொர்க்கத்தில் 1000 ஆண்கள் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல வரல. அதாவது 1500 பேர் பெண்களை ஒப்பிட்டால் நரகத்தில் 500 பெண்கள் இருந்தால் சொர்க்கத்தில் 300 பெண்கள் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்தை பார்த்தேன், அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். இது அர்த்தம் சொர்க்கத்தை விட அதிகமாக நரகத்தில் இருந்தாங்கன்ற அர்த்தம் அல்ல. சொர்க்கத்தை விட பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருந்தார்கள் என்ற அர்த்தம் அதில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்ல வருவதெல்லாம் என்னன்னு சொன்னால், அதிகமாக நரகத்தில் பெண்களை ரசூலுல்லாஹ் காண்றாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி காட்டுறான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டது, கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய அந்த நன்றி மறக்கக்கூடிய தன்மை என்று சொல்லப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொன்னார், சொர்க்கத்தில் என்னது, பெண்கள் சொர்க்கத்திலே அதிகமாக இருப்பாங்க, நரகத்தில் என்ன செய்வாங்க, அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா பெண்கள் சனத்தொகையில் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திலே என்ன செய்வாங்க,
அதிகமாக இருப்பார்கள், நரகத்திலே அதிகமாக இருப்பார்கள். ஒப்பீட்டில் ஆண்கள் சொர்க்கத்துக்கு அதிகம், பெண்கள் நரகத்தில் அதிகம் என்ற அர்த்தம் எங்கேயும் இல்லை என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இப்போ இந்த செய்தியில் பார்க்குறோம், முஹாஜிர்கள் இல்லை ஏழைகள் சொர்க்கத்துக்கு நேரத்தோடு போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே பொருளாதாரத்துக்கு, சமூக சேவைக்கு, சமூக பங்களிப்புக்கு வறுமை முதலாவது காரணம் மட்டும் நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. முதலாவதாக இதை நம்ம மனதிலேருந்து எடுத்துக்கணும். பொருளாதாரத்தால் செய்ய முடிந்த ஒரு பகுதியும் இருக்குது. அதே நேரம் பொருளாதாரத்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்துக்கு பங்களிப்பு வழங்கணும் என்று இஸ்லாம் எங்கே என்ன செய்யலை, சொல்லலை. இது முதல் பகுதி. பொருளாதாரம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு வேலையை பொருளாதார ரீதி நம்ம சமூகத்துக்கு செய்கிற நேரத்தில் இந்த பொருளாதாரத்துக்கு ஒன்றும் தலையில் என்ன செய்யக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பகுதி. இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், ஷைத்தான் எப்பொழுதும் நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்கிற நேரத்தில் வறுமையை காட்டிக்கொண்டே இருப்பான். அதுக்கு நீங்கள் ஏழையாக இருக்கணும்ன்றது இல்லை, பணக்காரனாக இருந்தாலும் சரி. இரண்டாவது என்ன விளங்க, ஏன்னா இப்போ நான் சொல்கிற நேரத்தில் எல்லாரும் முதலாவது என்ன நினச்சிக்கிறது தெரியுமா, நம்ம எல்லாருமே ஏழைகள் தான். அது ஒரு மிக முக்கியம். ஏழையும் சமூக பங்களிப்பும்ண்டா மிகப்பெரிய வருமானம் வரக்கூடியவனும் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, நானும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் என்ன செய்கிறேன், வாரேன். ஏனென்றால் எல்லாருக்கும் செலவு வரவை விட என்ன செய்யும், ஓரளவு அதிகமாக இருந்தால் எல்லாரும் தன்னை என்ன நினச்சிக்கிறது, ஏழை. இப்போ ஏழைக்கு என்ன வரைவிலக்கணம், ஏழைக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கணுமே. எல்லாருமே நம்மளே ஏழையை நினச்சிக்கணும்னு சொன்னால், ஏதாவது என் சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குற நேரத்தில் முதல்ல என்ன மனசில் வரும் சொல்லுங்கள், உனக்கு இது போதாது, நீ இப்போ கொடுத்தேன்னு சொன்னால் பார்த்துக்க 2 மாதம் எல்லாமே பிளாக் ஆகிரும். இது வந்துட்டே இருக்கும். இந்த கணக்கு என்ன செய்யும், நீங்கள் ஏதாவது ஒரு சேவை சமுதாயத்துக்கு செய்கிற பொருளில் வரும். ஆனால் வீட்டில் இருந்து உம்மா ஏதாவது கேட்டாருன்னா அந்த வறுமை வராது, மனைவி ஏதாவது கேட்டால் வராது, பிள்ளைகள் ஏதாவது கேட்டால் வராது. இதே விஷயம் ஒரு சமூக வேலையை ஒன்றை கேட்டுன்னு வைங்களேன், உடனே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக வேலை செய்யும். அதெல்லாமே என்ன செய்யும், கணக்குக்கு வரும். எனவே நாம் வறுமையில் இருக்கிற மட்டத்தை எப்படி முடிவு எடுக்கிறது? ஏன்னா இப்போ எங்களுக்கு வறுமையாக இல்லையான்னு கணக்கு பார்க்குறது யார், ஷைத்தான். நீ வறுமையில் இருக்கிறேன்னு எங்களுக்கு சொல்லித்தாரதும் இல்லை, இப்போ நீ நல்லா பணமாக இருக்கிறேன்னு சொல்லித்தாரதும் யார், ஷைத்தான் தான். இப்போ கணக்காளர் ஆக மோசமாகிறார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்றதுக்கு சஹீஹ் முஸ்லிம் ஒரு அழகான ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு சிறந்த ஒரு நபி தோழர். அவர்கிட்ட ஒருவர் வந்து கேட்குறாரு, அலஸ்னா மின் ஃபுகரா இல் முஹாஜிரின், நாங்கள் முஹாஜிர்களில் ஏழை என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த லிஸ்ட்டில் நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த லிஸ்ட்டில், அந்த ஏழைகள், முஹாஜிர்களோட ஏழைகள் லிஸ்ட்டில் நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, அலக்க இம்ரா தவி இலைஹா, நீங்கள் திருமணம் முடித்து அதாவது வெளியே வந்தால் மனைவிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறீங்களா வாழலையான்னு கேட்டார். அது உங்களுக்கு மனைவி இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் என்ன செஞ்சுக்கிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன். கால அலக்க மஸ்கன் தஸ்குனு, வாழ்கிறதுக்கு வீடு இருக்கான்னு கேட்குறாரு. உங்களுக்கு சொந்தமாக வாழ்வதற்கு வீடு இருக்கிறதா? கால நான் இருக்குதுன்றான். கால ஃபாந்த மினல் அக்னியா, அப்படின்னா நீங்கள் பணக்காரன்றார். ஃபாந்த மினல் அக்னியா, பொன் எப்போ கல்யாணம் முடிச்சு தருவாங்க, இவருக்கு எந்த தொழிலுமே இல்லை, இவர் என்னது சமுதாயத்தில் உழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த வீட்டில் திருமணம் முடிச்சு தருவாங்களா? என் மகள் வேளா வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆளுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நாளைக்கு தொழில் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு தொழில் இருக்கான்னு தான் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ உனக்கு திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இரண்டாவது அலக்க மஸ்கன், உனக்கு வீடு இருக்குதா, இது ரெண்டாவது பகுதி உன்கிட்ட என்ன செய்யுது, இருக்குது. நீங்கள் பணக்காரர்களில் உள்ளவர் என்றார். அவர் கேட்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஃபைனலி ஹாதிமன், வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறாருன்றார். மூணாவதாக ஒன்றை எட் பண்ணுறாரு. அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு. கால அந்த மினல் முழுக், அப்படின்னா நீங்கள் மன்னர்களில் ஒருவர்ன்றார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மினல் முழுக், நீங்கள் மன்னர்களில் ஒருவர். அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து, சொந்த வீடு தந்து, வேலைக்காரர் வீட்டில் இருந்தால் திருப்பி நீங்கள் அலஸ்னா என்னது மீன் ஃபுகராயில் முஹாஜிர்களோட ஏழையாண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த இடத்துல முதலாக நம்ம புரிந்து கொள்ளணும், மனிதன் எப்பொழுதும் நம்மகிட்ட எது இல்லை என்று பார்க்குறதுல மிச்சம் கவனமாக இருப்பான். இயற்கையாக அங்கே தான் போகும் சிந்தனை. எது இல்லை, எது இருக்கின்ற கணக்குக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். எனவே நம்ம சமூக ரீதியாக ஏதாவது செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது வந்துதானா மனிதன் சிந்தனைக்கு என்ன செய்யும், அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வரும்.
ஆனால் சும்மா நம்ம அதை பற்றி யோசிக்காமலே இருந்திருப்போம். அந்த பிரச்சனை நம்மளை பற்றி வராமலே இருந்திருக்கும். ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு 20 பவுன் நகை இருந்திருக்கும். அந்த ஜக்காத்து கொடுக்குற நேரத்தில் ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு. நிறைய கேள்வி நம்ம சந்திச்சுக்கிறோம். என்னது? கடன் இருக்கிற நேரத்தில் ஜக்காத்து கொடுக்கலாமா? அதாவது இவன் அந்த கடனை கொடுத்ததும் இல்லை, இவ்வளோ நாள் ஞாபகம் இருக்கலை. இந்த 20 பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்குற நேரத்தில் எது ஞாபகம் வருது? அடே, கடன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க இயலாது, அப்போ கடன் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படி என்ற ஞாபகத்தை அவசரமாக யார் கொண்டு வந்து தாரா? ஷைத்தான் கொண்டு வந்து தாரான். இப்போ நம்ம என்ன சொன்னீங்க? இல்லை கொடுக்க தேவையில்லைண்டா அந்த கடனை கொடுப்பானா? இல்லை, ஜக்காத்தும் கொடுக்கறது இல்லை, கடனும் கொடுக்கறது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது கட்டமாக நீங்கள் என்ன உணரணும்? முதலாவது, வறுமை என்பது ஒரு தடை அல்ல, உழைப்பை காரணமாக கொண்டு வரக்கூடாது. இரண்டாவது, நம்ம ஏழையாக இருக்கிற இடத்துக்கு என்ன அளவுகோல்? நம்ம வறுமையில் இருக்கிறோம், நம்ம எப்போ பணக்காரன் ஆகிறது அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம எப்போ ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு மேலதிகமாக இன்னொருத்தர் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா எல்லா தொழிலையும் அதுக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்வார்? இருந்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் நம்ம எந்த இடத்துல இருக்கணும், ஷைத்தான் எதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதை பார்க்க வேண்டும். இதனால் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, தர்மங்களில் சிறந்த தர்மம் எது அப்படின்றாங்க. எது சிறந்த தர்மம் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தர்மத்தை பற்றி எவ்வளோ தேடிருப்பா? சரி, கஷ்டத்துலேயும் கொடுக்கக்கூடிய தர்மம் வேறு, அனாதைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எது சிறந்த தர்மம் தெரியுமா? அதாவது 3 நிபந்தனை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று, நீ வறுமையை பயந்த நிலையில், வறுமையை பயந்த என்ன? தஹ்ஷல் ஃபக்ர், கொடுத்தா போதாம் போயிருமோ ஒன்று, அப்போ அது கஷ்டம்னு சொல்லலாம். இரண்டாவது, உனக்கு கஞ்சத்தனம் இருக்கிற நிலையில், எப்படி ஊதாரித்தனம் இருக்கிற டைம் இல்லை, கஞ்சத்தனம் இருக்குது உள்ளத்தில், இந்த நிலையில் வசதியை ஆசை வைத்த நிலையில் நீ ஒரு தர்மம் செய்தால் அதான் சிறந்த தர்மம்னாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது, வறுமையை பயப்படுறீங்க, கொடுத்தா குறைஞ்சிருமோ உண்டு. இரண்டாவது, கஞ்சத்தனம், உதாரணமாக கொடுக்குற நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் அது வரும் சில நேரங்களில். சிலர் என்ன செய்வாங்கன்னா, சும்மாவே ஊதாரியாக தான் இருப்பான். அந்த ஆக்களுக்கு தர்மம் செய்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஏற்கனவே ஊதாரியாக இருக்கிற தன்மை தானே, அப்போ தர்மம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இவர்கிட்ட உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு எது செலவழிக்கிறதா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு தான் என்ன செய்வார், செலவழிப்பார். இப்போ இவருக்கு கொடுக்குற இடத்துல உயிர் போகிற மாதிரி இருக்கும் என்ன, ஆனால் கொடுக்கணும்னு மனசு சொல்லுது. இந்த உணர்வோட கஞ்சத்தனம் உள்ளத்தில் இருக்கு. தஅமலுல் கினா, இதை வச்சுக்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுமே அப்படின்ற உணர்வும் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கா வேண்டி அப்படின்னு அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அதுதான் என்னது சிறந்த தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இது மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிரிவினருக்கு மட்டும் ஏற்படுற நிலையா, உச்சகட்ட வசதியில் இருந்தாலும் ஏற்படுற நிலையா? உச்சகட்ட வசதியில் இருந்தாலும் இதுதான் இருக்கு தர்மம் செய்கிற நேரத்தில். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வறுமை சிந்தனை என்பது இல்லாமல் போயிடும் என்கின்ற சிந்தனை என்பது ஒரு நாளும் நமது சேவையை தடுக்கக்கூடாது. அது வந்துகண்டே இருக்கும் மனதில். என்ன செய்யும் அந்த சிந்தனை? எந்த ஒரு நலவு செய்வதாக இருந்தாலும் அந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். இது இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இதை எடுத்துட்டு அப்போ முதல்ல தொழிலோடு எப்போ என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, நம்ம எப்பயும் வறுமையில் இருக்கிறோம் எப்பயும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் வறுமையில் தான் மவுத்தாகிறது. ஆனால் வறுமையில் இருக்கிறோம்னா 20 வயதில் நினைக்கக்குள்ள ஒன்று இருந்திருக்காது. 60 வயதில் அவன் வறுமையில் மவுத்தாகிற நேரத்தில் அவன்கிட்ட சொத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அவன்கிட்ட உள்ளத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? இவ்வளோ உழைச்சி நம்ம முன்னேறலை, அப்படி தான் அவன் மவுத்தாகுவான். ஆனால் அவன் நிலம் வாங்கிப்பான், திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பான், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? பெரிய அளவில் முன்னேற கிடைக்கல. அதே சிந்தனை 20 வயது சிந்தனை தான் 60ல் என்ன செய்ய இருக்கும். மனசு என்ன செய்யலை, அப்டேட் ஆகவே இல்லை. அப்படின்னா புரிஞ்சுக்க, அந்த வறுமையை செய்தான் காட்டிக்கிட்டே இருப்பான். அதை உங்களோட வச்சிருந்தா தான் உங்களே அவன்கிட்ட கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா, ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிப்பான். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிப்பான். வறுமை கவனமாரி, வறுமையாகிருவாய் அப்படின்றத எச்சரிப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது அம்சம். மூன்றாவது, சமூகத்தில் நம்ம பங்களிப்பு செய்யணும் என்ற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் என்ன வருது தெரியுமா?
இதை இவர் எப்படி பார்ப்பாரு, இதை பள்ளி தலைவர் எப்படி பார்ப்பாரு, இதில் நம்ம ஊர் ஜமாத் இதை எப்படி பார்க்கும், இதை சமூகத்தில் உள்ளவர் எப்படி நினைப்பாங்க, அப்படி என்று தான் ஒரு தர்மத்துக்கு நம்ம மதிப்பு வச்சுக்கிறோம், ஒரு சேவைக்கு மதிப்பு வச்சுக்கிறோம், ஒரு நல்ல அம்சத்துக்கு மதிப்பு வச்சுக்கிறோம். எங்கேயாவது அல்லாஹ் இதுக்கு என்ன கூலி தருவான் என்றதை நம்ம மனதில் எடுக்கிறோம் இல்லை, குறைவு. உதாரணமாக அல்லாஹுடைய ஒரு மாளிகை நம்ம கட்டணும், அதுக்காக பணத்தை நம்ம இங்கே சேர்க்குறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு முதலாவது வார கூச்சம் என்ன தெரியுமா, டக்குன்னு பார்க்குறது அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் இருக்கிறாரா, இப்ராஹிம் ஹாஜியார் இருக்கிறாரா, இஸ்மாயில் ஹாஜியார் இருக்கிறாரா, இப்படி தான் பார்க்குறது எல்லாரையும். நம்ம அப்துல்லா ஹாஜியார் அதுக்குள்ளே வரமாட்டோம். அதுக்கு இந்த பள்ளி கட்டுறதாக இருந்தால் அவர் தான் முதலாவது என்ன செய்யணும், பணம் போடணும். அப்படி என்கின்ற ரூட் எந்த இதாக இருந்தாலும் அவருக்கு வச்சுக்கிறோம். சில ஊர்களில் இவர் போட்டு அவருக்கு கோபம் வந்துடும். யாருக்கு, இந்த எதுக்கு எடுத்தாலும் முதலாவது தர்மம் செய்யக்கூடிய அந்த வசதி உள்ளவர் இருக்குதே, அவருக்கு கோபம் வந்துடும். இப்போ ஊரில் கடனெல்லாம் வச்சுட்டு இங்கே தர்மம், நான் இந்த சேவைக்கு வரல, ஏன் அவர்கிட்ட கௌரவம் போயிட்டு, யார் தர்மம், அவருக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை. இவர் ஒரு கணிப்பு வச்சுக்கிறது, எந்த சேவையாக இருந்தாலும் யார் செய்யணும், அந்த 3-4 பேர் சொன்னனே இந்த ஹாஜியார்மார் மட்டும்தான் என்ன செய்யணும். நம்ம அதுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் அதுக்கு நம்ம யாருக்குரியவர்கள், இந்த வீட்டுக்கு வந்து கேட்பாங்களே அவங்களுக்குரியவர்கள், விளங்கிட்டா. அல்லது நம்ம பெருமை அடிக்க முடிஞ்ச ஒரு ஃபேமிலி இது ஒன்று இருக்கும், வட்டம் உண்டு, நம்மளுக்கு அது நம்ம அங்கே கிங் ஆகிருப்போம். யார், இது தம்பி நானா அல்லது என்ன பெரியம்மா பெரிய, இதுக்கிடையில் நம்ம தான் பெரிய பணக்காரன், அங்கே இந்த மட்டும் தான் தர்மம் செஞ்சிடுறது. ஊரில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இதுக்கு இங்கே எவ்வளோ மதிப்பு வருமென்று பார்க்குறது. அதனால் ஒரு 5 ரூபா இருந்ததுன்னு வைங்களே போட மாட்டோம், ஒரு 10 ரூபா ஒன்று இருந்தது போட மாட்டோம். இப்போ அது பெருமதி கூட, இப்போ சிச்சுவேஷனுக்கு என்னது பெருமதி கூட. இப்போ 500 ரூபா தானே பெருமதி இல்லை, இப்போ 5 ரூபாயெல்லாம் மிக பெருமதியான கட்டத்துக்கு. ஆனால் உதாரணம், இந்த காலத்தை விட்டுட்டு யோசிங்க சரியா. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். என்றைக்கும் 3வது மனதில் வைங்க, தர்மம் என்பது இறைவனுக்கு தேவையே கிடையாது. எங்களது சேவை இறைவனுக்கு தேவையே கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்தவன், அதனுடைய வளர்ச்சியை படைத்தவன், அதற்குரிய காரணிகளை படைத்தவன், அதை அசைய செய்வவன் யாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எங்களது முயற்சியால் ஒன்று நடப்பது கிடையாது. முயற்சி எல்லாம் எடுக்க சொல்வதெல்லாம் எதுக்கு தெரியுமா, யாரு நல்லெண்ணத்தோடு இருந்தாங்க அப்படி என்பதுக்கு கூலி கொடுப்பதற்கு. அப்படி என்று அந்த கூலிக்காக வேண்டித்தான். நம்ம கொடுத்தோமோ கொடுக்கலையோ அல்லாஹு தாலா கொடுக்கிறவனுக்கு கொடுக்கத்தான் போறான். யாருக்கு எவ்வளவு சேரணும் என்று இறைவன் எழுதியிருக்கிறானோ அது உங்களால் போய் சேரும், அல்லது இன்னொருவரால் போய் சேரும், அல்லது எவரும் இல்லாமல் அவனுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், கொடுப்பான். அதில் மாற்றம் இல்லை. நாங்கள் காரணியாகிறோமா என்பதுதான் இறைவன் பார்க்க போகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு உதாரணம் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போன்ற உதாரணம். இப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போன்ற உதாரணம். இந்த உதாரணத்தை மேலோட்டமாக பார்த்தா பிழை. ஏன் பிழை சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்றவனுக்கு உதாரணம் விதையில உதாரணம் வரணுமா, விதையை தூவுகின்றவனுக்கு உதாரணம் வரணுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்றவர், அவரோட கையில் தர்மம் இருக்குது. விதையை தூவுகின்றவர், விதையை தூவுகின்ற கையில் விதை இருக்குது. யாருக்கு யார் உதாரணம் சொல்லணும்? தர்மம் செய்கின்றவரை, விதையை தூவுகின்றவருக்கு தான் உதாரணம் சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்றவர்களுக்கு உதாரணம் கமசலி ஹப்பா, விதையுடைய உதாரணம் என்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் விதையுடைய உதாரணம் என்று சொல்வதற்கான காரணம், அந்த பகுதியில் விதையைத்தான் அல்லாஹ் இப்போ பெருக்கிறத சொல்ல போறான். இந்த பகுதியில் அல்லாஹு தாலா தர்மத்தை சொல்லலை. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவின் உதாரணம் என்று சொல்லல. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படுகின்ற தர்மத்தின் உதாரணம் என்று அல்லாஹு தாலா சொல்லலை. தர்மம் செய்பவருடைய உதாரணம். நீங்க எவ்வளவு செய்யறத வச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்லலை. உங்களுடைய எண்ணங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம ஒரு சேவை செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் இருக்குது, அதுக்குத்தான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான், தர்மத்துக்கு உதாரணம் சொல்லலை. அது விதைகள் பெருகுவதை போல என்ன செஞ்சிடும், உங்களுடைய எண்ணம் நல்லாக இருந்தால் பெருகிரும். நீங்க எவ்வளவு கோடான கோடி செலவழிச்சாலும் சரி, அதில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது போய் சேராது. லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. இந்த நீங்கள் 100 ஒட்டகம் இருக்கிறீங்க, 200 ஆடை இருக்கிறீங்க, 100 மாடை இருக்கிறீங்க, என்னுடைய ரத்தமோ இறைச்சியோ இறைவனுக்கு குவான்டிட்டி போய் இறைவனை அடைவதில்லை. அது அடைகிறண்டா தான் நீங்கள் 1000 இருக்கணும்.
அது அடைவதில்லை. உங்களது தக்வா என்ன செய்யும்? இறைவனை போய் அடையும். எனவே நம்ம ஒரு தர்மத்தை செய்கிற நேரத்தில் எங்களோட மனதில் ஒரு சேவை, தர்மம் மட்டுமல்ல, ஒரு சமூக சேவை, ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் வர வேண்டிய என்ன தெரியுமா? நம் எவ்வளவு முற்படுத்துகிறோம் என்பது அல்ல, எந்த நிலையில் இந்த இவ்வளவு முற்படுத்துகிறோம் என்ற அந்த எண்ணம், எந்த நிலையில் இந்த இவ்வளவு என்ற கணக்கை நம்ம முற்படுத்துகிறோம் என்ற அந்த எண்ணம் தான் மிக முக்கியம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து வைத்தது அதிகமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து வைத்தது அதிகமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்து வச்சது என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு முழு சொத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. கொண்டு வந்து வைத்ததில் உமர் ரலியல்லாஹு அதிகமாக இருந்தாலும், அபூபக்கர் கொண்டு வந்து வச்சது கொஞ்சமாக இருந்தாலும், ஒப்பிட்டா என்ன, அவர் முழுசாக வச்சுக்கிறார். வேறு அரவாசி என்ன செஞ்சுக்கிறாரு? வைத்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் 2000 தீனார் கொண்டு வந்து வைக்கிறார், தங்க காசு. அப்துல் ரஹ்மான் அந்த 2000 தீனாரை வச்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன, பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. நீ செஞ்ச தர்மத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், நீ பிடிச்சிக்கின்றதுலேயும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், நீங்கள் பிடிச்சிக்கின்றதுல அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்றாங்க, பரக்கத் செய்யட்டும்ன்றாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வந்து வச்சது 1000 தீனார் கூட என்ன செய்யாது, வராது. ஆனால் முழுசாக கொண்டு வந்து வச்சார், முழுமையாக. இப்போ யார் கூட? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். ஆனால் கூலியால் அதிகமானவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. என்னத்துக்கு கூலி? எண்ணம் என்பதுக்கு தான் கூலி. எனவே மூன்றாவது பகுதி, சமுதாயத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியும், மேக்சிமமாக நம்ம செய்கிறோமா என்பதுதான் எங்கள் பார்வையாக இருக்கணுமே தவிர, இவர் என்ன நினைப்பார், முன்னால் உள்ளவர் என்ன நினைப்பார், இதே இஹ்லாஸின்மை. உங்கள்கிட்ட கூட இருந்தால் கொடுக்குறீங்க, குறை இருந்தால் கொடுக்கலன்னு வைங்களேன். நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க? மக்களுக்காக தான் கொடுக்குறீங்க. மக்கள் ஏதாவது சொல்லணும் மட்டும் தான் என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க. கூட இருந்தால் நீங்கள் கொடுத்து, குறை இருந்தால் கொடுக்கலைன்னா உங்களோட மனதில் என்ன இருக்குது? முகஸ்துதி, பாராட்டு இருக்குது. கூட குறைவு என்றது உங்கள் சிந்தனையில் இருக்கவே கூடாது. யாருக்கு கொடுக்கிறோம்? அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான் என்ற பகுதியை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்க்கணும். இது மூன்றாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான்காவது இதில் நம்ம புரிந்து கொள்ளணும், அது மூன்றாவதுலேயே நம்ம புரிந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னால், நம்ம விமர்சிக்கின்றவர்களை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சேவை செய்கிற நேரத்தில் நம்ம விமர்சிக்கிறாங்களே, அவர்களை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த தர்மத்துக்கு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க. மஜ்லிஸில் முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமிய மஜ்லிஸில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வேலை என்ன? அளக்கிறது மட்டும்தான், எதுவும் செய்கிறதில்லை. ரசூலுல்லாஹோட மஜ்லிஸில் இருந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்யறா, யாராவது பெரிய தர்மங்கள் ஏதாவது வச்சானுவீங்களே, பாருங்க எப்படி முகஸ்துதியாக செயல்படுறாருங்க, பெருசாக வைக்கிறாராம் அவர் இப்படின்றது. அப்போ அவனோட உள்ளத்தில் எப்படி கொண்டு வந்து வச்சவனுக்கு, என்னடா நான் முகஸ்துதிக்கு செஞ்சேன்னு ஆக்கிட்டாங்களே. யாராவது சின்னதாக கொண்டு வந்து வச்சானுவீங்களே, இது தேவையா இவருக்கு? அவருக்கு என்ன சொல்கிறது, இது இவருக்கு தேவையா? எவ்வளோ வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையை ஞாபகப்படுத்துறது. இதில் அல்லாஹ்வுக்கு என்ன தேவைக்குது? சரி, நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டா, அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நியாயம் கொடுக்கணும்ன்றோம். எப்படி லாஜிக்? மூன்று நியாயமான லாஜிக் விளங்கிட்டா. அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நியாயம் கொடுக்கணும். இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதுதான் வேலை. இவனால் ஏதாவது செய்யலுமே, ஒன்றும் செய்கிறதில்லை, இதுதான் வேலை. இந்த மூணே சரியாக செய்வான். இந்த சமுதாயத்தில் இந்த இயல்பு இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்து தௌபால 79வது வசனம், அழகான முறையில் அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு சார்பாக, இல்லாதவர்களுக்கு சார்பாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன் ஃபிஸ் ஸதகாத். யாரெல்லாம் மனம் தங்கள்கிட்ட உள்ளவைகளை எல்லாம் அள்ளி கொடுக்கிறார்களோ, முத்தவ்விஈன் என்றது அவங்க விரும்பி செய்கிறவங்க, கொடுக்கிறார்களோ அவர்களை குறை சொல்லுகின்றவர்கள், அவர்களை குறை சொல்லுகின்றார்களே உண்டு. அடுத்தது, வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், எதை கொண்டு வந்து வைத்தார்களோ அதை தவிர அவர்கள்ட்ட வேறு எதுவுமே முயற்சி எடுப்பதற்கு இல்லை. அவர்களால் முடிந்த முயற்சி அதுதான். அவர்களையும் குறை சொல்கிறார்களே சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபயஸ்ஹரூன மின்ஹும், இப்படி அவர்கள் செய்கின்றது ரெண்டு பேரையும் சொல்றான், நிறைய செய்கிறவங்களையும் சொல்றான். வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், அவங்க இப்போ எடுத்த முயற்சியை தவிர அவங்கள்ட்ட வேற இல்லை. அப்படி சின்ன அற்பமான சேவைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்களே, அவர்களையும் பரிகசிக்கிறார்களே. சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹு தஆலா அப்படி பரிகசிக்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் பரிகசிக்கின்றான். அல்லாஹு தஆலா கிண்டல் செய்கிறான் அவர்களை. அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன செய்கிறான்? பரிகசிக்கிறான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, அவர்களுக்கு
கடுமையான வேதனை உண்டு. சூரத்து தௌபா 79. சில பொழுதுகளில் இதை நாமும் செஞ்சிருப்போம், இதை நாங்களும் செய்திருப்போம். நோக்கம் விளங்காமல் அவனோட நோக்கத்தை அளந்திருப்போம். இவன் உலகத்துக்கு தான் செய்கிறவன், முகசூதிக்கு தான் செய்கிற, தேவையில்லாத வேலை. நம்ம கொடுக்கறது இல்லை, கொடுக்குறவனுக்கு விளக்கமும் என்ன செய்கிறது, சொல்லிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிற வார்த்தையை பாருங்கள், சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான். அல்லாஹ் பரிகசிக்கிறான். என்ன, நீ யார் அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால, உனக்கு தந்திருக்கிறது யார் தந்தது, அல்லாஹு தஆலா தந்தது. சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹு தஆலா பரிகசிக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்ற அடிப்படையில் நம்ம எதை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அணுகிவிடக்கூடாது. எங்களையே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, எப்படி அணுகுகிறார்கள், என்ன சொல்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் எங்களுக்கு என்ன கூலி உண்டு, என்ன பெருமதி உண்டு என்றது மட்டும்தான் எங்களுக்கு நாம் என்ன செய்யணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்க பார்க்க வேண்டும். நான்காவது சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் பொருளாதாரத்தால் கொடுக்கறது மட்டும்தான் சேவை என்பது அல்ல. நீங்கள் வறுமையில் இருப்பீங்க, உங்களுக்கு முற்படுத்த முடியாத அளவில் உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும், இது மட்டும்தான் சமூகத்துக்கு நம்ம செய்கிற சேவை அல்ல. 1000 சேவைகள் என்னது இந்த சமுதாயத்தில் உண்டு. நம்ம பங்களிப்பு செய்ய முடிந்த பல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் உண்டு. அதில் நம்மளால் மிகவும் இலகுவாக செய்ய முடிந்த ஒரு சமூக பங்களிப்பு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்ய முடிந்த மிகவும் இலகுவான பங்களிப்பு என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்துக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே தர்மத்தை பற்றி கேட்குறாங்க. அதுவும் முடியாது விட்டால், அதுவும் முடியாது விட்டால், அதுவும் முடியாது விட்டான்ட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, மக்களுக்கு தீங்கு செய்வதை விட்டு ஒதுங்கிக்கொள். இதை சேவை என்று நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய கையாலும் தெரிந்தோ தெரியாமலோ சமுதாயத்துக்கு தீங்கு நடந்துட்டு. ஒவ்வொருவருடைய கையிலும் தெரிஞ்சோ தெரியாமலோ சமுதாயத்துக்கு தீங்கு நடந்துட்டு. இன்றைக்கு நம்மளோட கையில் இருப்பதெல்லாம் அழகாக, அதாவது இன்றைக்கு ஒரு காலத்தில் வந்து நம்மகிட்ட சேனல் கையில் இருக்கல, இன்றைக்கெல்லாம் நம்மளோட கையில் இருக்குது. ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில், எஸ்எம்எஸ் எல்லாம் நம்மளோட கையில் இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒரு மீடியா, ஒவ்வொருவரும் ஒரு மீடியா. இதனால் நம்ம இந்த சமுதாயத்துக்கு சேவை தீங்கு செய்யலைன்னு சொல்லுங்க, செஞ்சுக்கிறோம். தனிநபர்களோட மானத்தில் நம்ம விளையாடலைன்னு சொல்லுங்க, செஞ்சுக்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கலைன்னு சொல்லுங்க, செஞ்சுக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர் இந்த அநியாயம் செய்து விட்டார்னு வந்துட்டா போதும், அது உண்மையா பொய்யா எதுவும் இல்லை, உடனே ஷேர் பண்ணிடுறது. 1000, 1500, 2000 பேருக்கு போய் சேர்ந்துருது. முதலாவது அனுப்பினது நீங்கள், முதலாவது அனுப்பினது நீங்கள். இப்போ இது நீங்கள் சமுதாயத்துக்கு செய்த சேவையா அல்லது சேவைக்கு எதிரான வேலையான்னு பாருங்க. நிச்சயமாக ஒரு சேவைக்கு எதிரான ஒரு வேலை என்ன செய்றீங்க, சரிங்க. இந்த சமுதாயத்துக்கு உங்களோட கையால் ஒரு தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எதனால் கொல்லப்பட்டாங்க? வீரர்கள் இல்லையா அவரோட, எல்லாரும் இருந்தாங்க. என் கையால் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடக்கூடாது, கொல்லப்பட்டு விடக்கூடாது. இது இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு கிளிப் வந்தது, வீடியோ கிளிப், கத்தாரில் நடந்தேன்னு நினைக்கிறேன். அந்த காபத்துல்லாவுக்கு மேலால் ஒரு சிலை வைத்தது போன்றும், அது அந்த மாதிரியான ஒரு வேலை செய்த ஒரு இளைஞர் 2 பேரை பிடிச்சிட்டு என்னது ஒரு ரூமில் அடிக்கிற வீடியோன்னு வந்துச்சு. உடனே எங்களோட அல்லாஹு அக்பர், எங்களோட ஈமானிய வெளிப்பாடு விளங்கிட்டா, அல்லாஹு அக்பர். அதுக்கு கழுது ஒரு என்னது இந்த ஜூலரிக்கேடு என்னென்ன பேர்லாம் சொல்லலுமோ அத்தனையும் சொல்லி கொல்லுங்கடா அவனை வெட்டுங்கடான்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டாச்சு. நல்லதாக செஞ்சோம். என்ன என்ன இதனால் அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட என்ன கபூல் செய்ய போகிறான்? இதனால் அல்லாஹ் தஆலா என்ன மறுமையில் நல்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூலி தர்றதுக்கு அதில் என்ன இருக்குன்னு. சில வேளை இந்த கிளிப்பை பார்த்தாலும் அந்த குரூப் என்ன செய்யும், சமுதாய துரோகிகள் நம்மளுக்கு பேர் போட்டால் என்ன செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஃபேஸ்புக் வீரர்களாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த ஒரு கிளிப் நமது சமுதாயம், நம்ம சிறுபான்மை சமுதாயமாக வாழக்கூடியவர்கள், அங்கே அந்த மக்கள்கிட்ட நம்ம நீதி எதிர்பார்க்குறோம். அந்த மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்? அந்த மக்கள்கிட்ட நம்ம நீதி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிளிப் நல்ல செய்தி சொல்லுமா, அவங்களுக்கு கெட்ட செய்தி சொல்லுமா? கோழைகளாக இருக்க சொல்லலை, கெட்ட செய்தி தான் என்ன செய்யும், சொல்லும். உனக்கு பாதுகாப்பான இடத்துல நீ அடிப்பாய், எங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல நாங்கள் அடிப்போம். அந்த மெசேஜை கொடுத்தோமா இல்லையா? இப்போ இந்த சேவை செய்த நீ இஸ்லாமிய அடிப்படையிலாவது இந்த தண்டனை கொடுக்க இயலுமா? நீ அதுக்கு அதிகாரம் உள்ளவனா?
உன்னால் நீ என்ன செய்யணும், இந்தபடி நடந்தா தனிப்பட்ட ரீதி என்ற அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதை தூக்கக்கூடாது. எந்த ஒரு குற்றத்தையும் அரசாங்கத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் திருத்த பார்க்கணும், சொல்ல பார்க்கணும், விளங்கப்படுத்த பார்க்கணும், இது பிழை என்று சொல்லி. இல்லை அதை ஒரு பகிரங்கமாக மறுபடியும் செய்து கேவலப்படுத்தக்கூடிய நிலைமை வந்து உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். இதான் சட்டம், இதான் நடவடிக்கை எடுத்துக்கணும். இது இப்படியான ஒரு பரப்பினா இந்த சமுதாயத்துக்கு எங்கட கையால் தீங்கு நடந்துதான் நடக்கலையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு 100 வேலை நடந்துன்னு வைங்களோம், அங்கங்கே இதே மாதிரி 100 விஷயங்கள் நம்ம செஞ்சோம். இதுதான் மூட்டப்படுற தீ, இதுதான் நம்மளாக மூட்டிக்கொள்கிற தீ. இது அப்போ சமுதாயத்துக்கு நம்ம செய்த மிகப்பெரிய பாதிப்பான விடயங்கள்லாம் உண்டு. அப்போ எனவே அதாவது உன்னை மக்களுக்கு தீமை செய்யாமல் உங்களால் தவிர்க்க, இதுக்கு வசதி வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, சம்பள உயர்வு வேணுமா, ஒன்றும் தேவையில்லாம நம்ம தீங்கு செய்யாமல் இருக்கணும். இவ்வளவுதான். நம்ம அழுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் சரியான இடத்துல அழுத்துறோமா, தெரிஞ்சு அழுத்துறோமா, சரியா இருக்கும்னு அழுத்துறோமா, சரியா இருக்கும்னு தான் அழுத்துறோம். யாரையாவது பற்றி இந்த என்னை அவமானப்படுத்திட்டான், மானபங்கப்படுத்திட்டான்னு ஒரு செய்தி வரும், சரியா, உடனே சரி நிச்சயமாக மானபங்கப்படுத்தி தான் ஈப்பானுகள் அப்படின்னு ஷேர் பண்ணுறது. மானபங்கப்படுத்தினானா இதில் பின்னணியில் வேற ஏதாவது இருக்குதா, இதை ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. சில பொழுதுல சிலருக்கு சார்பாக சிலர் பேசுவாங்க, ஆனால் அப்படி பேசக்கூடாதுன்னு அவங்க விரும்பிப்பாங்க. சிலருக்கு சார்பாக தான் பேசுவாங்க, ஃபோட்டோவில் போட்டு இந்த பெண்ணை இப்படிலாம் அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு. அந்த பெண் என்ன விரும்புவா தெரியுமா? நம்ம இப்படி பரவக்கூடாதுன்னு விரும்புவா. நம்ம என்ன செய்வோம்? ஷேர் பண்ணிக்கணும். அநியாயம் சமூகத்தில் நடக்குதா இல்லையா? இப்போ தீமைகளை நம்ம வந்து பரத்திக்கண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு இப்படி செஞ்சுக்கின்றிருக்கிறோம். குறிப்பாக சொல்கிற மீடியாக்கள் மூலம், மீடியா அல்லாத இடங்களே நடக்குது. எனவே மக்களுக்கு தீங்கு வராமல் நீங்கள் உங்களோட கையால் தீங்கு வரா, மற்றவங்களோட தீங்கை தடுக்கிறது ரெண்டாவது. நமது கையால் நம்ம தீங்கு வராத மாதிரி நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற பெரிய தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தர்மத்தை செய்யுங்க, எல்லாருக்கும் செய்யலாம். தர்மத்தை எல்லாருக்கும் செய்யலாம். இந்த தர்மத்தை இதுக்கு பொருளாதார உதவி, சம்பள உயர்வு, தொழில் மாறணும், ஊருக்கு போகிறீங்க, எக்ஸிட் ஆகிறீங்க, அந்த கஷ்டம் எதுவுமே இல்லை, எல்லாமே செய்யலாம். இங்கேயும் தான் சவுதி அரேபியா இன்னொன்று சம்பந்தப்படாதவர்கள்ட்ட இந்த செய்தி வார நேரத்தில் பரத்தி விடுறது. இப்படி ஒரு ஹத்தாமாவுக்கு இந்த அநியாயம் நடந்ததா அப்படின்ற ஒரு செய்தி வரும், உடனே பரத்திடுறது. உடனே நடந்துதா நடக்கலையா, இவ என்ன செஞ்சுட்டு வந்தா தெரியாது. அல்லது ஒரு கஃபீலாவுக்கு இப்படி ஒரு செய்தி, ஒரு இந்த மாதிரி ஒரு பெண் செஞ்சுட்டாவான்னு வரும். உண்மையிலேயே அவருக்கு என்ன அநியாயம் நடந்தவ அப்படி நடந்து கொண்டா வராது. நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் இல்லை. எனவே இவைகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இதை ஒவ்வொன்றும் வார நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்றீங்கன்னு வைங்களேன், இது பரத்த வேணாம், இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நன்மை இல்லை, நீங்கள் தர்மம் செய்யுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு இப்போ 100க்கு மேலே தர்மம் செய்யலாம், அப்படியே இல்லையா? 100க்கும் மேற்பட்ட தர்மங்கள், அந்த ஒவ்வொன்றும் சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்கிற சேவைகள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, எனக்கு என்னென்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, ஒரு மனிதனை வாகனத்தில் ஏற்றி விடுறது தர்மம், தண்ணி ஊற்றி கொடுக்குற தர்மம். அவர் சொல்கிறார், எனக்கு அதுவும் ஏலாது விட்டால் என்ன செய்கிறது, எனக்கு அதுவும் ஏலாட்டி என்ன செய்யறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீங்கு வராத மாதிரி என்ன செய்யுங்க, உங்களால் தீங்கு வராத மாதிரி நடந்துங்கண்ணா. அடுத்தது பாருங்கள், எங்களை கண் முன்னால் நமக்கு செய்ய முடிந்த சமூக விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு மனிதர் சுற்றி கொண்டிருக்கிறார், சுழண்டு கொண்டிருக்கிறார். எதனால் தெரியுமா? வீதியில் இருந்த மக்களுக்கு இடைஞ்சலான ஒரு மர கிளையை ஒதுக்கி விட்டதுனால அல்லாஹ் அவரது பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினான்றார். இது ஒரு மரக்கிளை அவர் வந்து ஒதுக்கி விட்டது, வீதியில் டிஸ்டர்பாக இருந்து ஒதுக்கி விட்டதுனால. நம்ம அந்த வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு இப்போ இல்லை. டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம நடந்துக்கலாமா? டிஸ்டர்ப் ஆகாமல் தைரியமாக எடுத்தாச்சு, விண்டோ திறக்கிறது இல்லை, குப்பை அதில் தான் மேலுக்கு போடுறது. இல்லாட்டி அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுமா? யாருக்கு? ஊற்றி அள்ளிட்டிக்கிறானே அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுமா? இவரால் தான் அவருக்கு வேலை கிடைக்கிது. திறந்து நடு ரோட்டில் தைரியமாக போட்டு போகிறோம். எந்த கலாச்சாரத்தில் நம்ம பழகினமோ, யாரை பார்த்து பழகினமோ. இன்னும் சிலர் வந்து அப்படி இல்லை இயல்புலையே, ஆனால் எல்லாரும் போடுறத பார்த்து இது ஓகே போலைக்குன்னு எல்லாரும் அவனு சேர்ந்து போடுறது. போடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானில் ஒரு பகுதி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகிற காரணிகளெல்லாம் நான் பார்த்ததில் எனக்கு காட்டப்பட்ட இந்த உம்மத்துடைய மிக சிறந்த செயலாக எது காட்டப்பட்டது தெரியுமா? வீதியில் அசுத்தங்களை அகற்றுதல் மிக சிறந்த செயலாக எனக்கு காட்டப்பட்டது என்றாங்க ரசூலுல்லாஹ். இமாத்தத்துல் அதா அனி தரீக், வீதியில் இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை
நீக்கிறது தான் எனக்கு காட்டப்பட்டது. எதெல்லாம் இடைஞ்சல் தெரியுமா? இங்களால் போடுறது யூட்டேனுக்கு தானுட்டு வச்சுக்கிறான். அங்கே போய் நின்று பின்னால் உள்ளவனுக்கு இடைஞ்ச கொடுத்துட்டு இதே அது நம்ம செய்கிற வேலை தான். இது அதெல்லாம் போகக்கூடாது. அதால் போனால் பின்னால வானவனுக்கு என்னது டிஸ்டர்ப் தான். அங்கனிக்கு போய் நீனும் போனதில்லை, அவனு மட்டும் நின்று கண்டிக்கிறது. நிற்கட்டும், எல்லாரும் இப்படி தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வீதியில் டிஸ்டர்ப் கொடுக்கறது என்ன பாவம். ஈமானுடைய ஒரு பகுதி அந்த விஷயத்தை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதை கணக்கெடுக்கிறது இல்லை. இப்போ வீதியில் உள்ள அசுத்தங்களை அகற்றுதல், நம்ம வீதியில் பார்க்குற நம்ம இடத்துல, அதாவது நம்ம முதலாவது என்ன செய்யணும், நம்மளால் அசுத்தம் வராத மாதிரி இருக்கணும். பிள்ளைகள் அசுத்தம் போடாத மாதிரி பழக்கணும். எதாக இருந்தாலும் வீதியில் போடாத மாதிரி பழக்கணும். நமக்கு கண் முன்னால் ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் ஆகிக்குதா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கலாது. அந்த இடைஞ்சலை நம்ம ஒதுக்கி என்ன செய்யணும், பழக்கணும். சுபஹானல்லாஹ், சில பொழுதுகளில் நீங்கள் செய்த தர்மங்கள் என்னமெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அல்லாஹு தாலா அதுக்கு வைக்காத ஒரு கபூலை இதுக்கு வச்சிருப்பான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தீனார் ஒரு திர்ஹம் தர்மம் செய்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, தக்கப்பலல்லாஹு மின்க, அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட இதை ஏற்றுக்கொள்வானாக அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் அழுதார்கள். அழுது சொன்ன, வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தக்கப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் சலாத்தன் ல அஹ்பப்துல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலிருந்து ஒரு தீனாரையோ ஒரு திர்ஹத்தையோ ஒரு தொழுகையையோ ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தான். எல்லாத்தையும் அல்ல, எத்தனை ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் மௌத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறையச்சம் உடையவர்களிடம் இருந்து தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், வேற யார்ட்டையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் நான் யாரு? எங்களுக்கு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படணும். அல்லாஹ் தஆலா சில பொழுதுகள் இதை என்ன செஞ்சிருவான், ஏற்றுக்கொள்ளப்பட்டு. எத்தனையோ பாவிகளுக்கு இதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். விபச்சாரம் செய்தவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை பார்க்குறோம். நம்ம எல்லாம் தௌபா செய்யணும், பாவம் மன்னிப்பு எப்படி கேட்குறது, என்ன கேட்குறது தேடி தெரியும். இவ்வளோ பெரிய தர்மங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவைகளெல்லாம் இந்த சமுதாயத்துக்குரிய ஒரு பங்களிப்புன்னு நம்ம என்ன செய்வதில்லை, நினைப்பது கிடையாது. எனவே நன்மை செய்யக்கூடிய வழிகள் என்பது சாதாரணமானதல்ல. நமக்கு தெரிந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது, சமுதாயத்துக்கு இடர் எம்மால் வராமல் பாதுகாத்துக் கொள்வது, இந்த வீதியில் உள்ள அசுத்தங்களை அகற்றி விடுவது, ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாம் அழகாக தெரிகின்ற அமைப்பில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இவைகளே ஒரு மிகப்பெரிய தர்மம் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நீங்கள் செய்கின்ற சமூக சேவைக்கு மீடியாக்களில் இடம் இல்லாமல் இருக்கலாம், ட்விட்டர்களில் வராத சேவைகளாக இருக்கலாம், தலைப்புச் செய்திகள் அவைகளுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் பள்ளி நிர்வாகத்துடைய போர்டுகள் அவைகளுக்கு பங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்தில் அது உயர்ந்த இடத்தில் இருந்தது என்று சொன்னால், போட்டியாளர்களுக்கு மத்தியில் வெற்றியாளர்களாக அல்லாஹ் உங்களை தெரிவு செய்வார். நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க, போட்டிக்கு நிறைய பேர். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு, இந்த 1000 பேருக்குள்ள நான் எப்படி போட்டி போடுறது? அல்லாஹு தஆலா வெற்றி பெற நேரத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். வெற்றி பெற நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பெண்மணி பாருங்க, இதில் அந்த பெண்மணி எந்த தர்மமும் செய்யலை. சஹீல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ் மதீனாவில் வெற்றி பெற்று வளர்ந்திருக்கிற காலம், வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை என்ன செய்து போகுது, ஒரு இடத்துல தங்குறாங்க. காலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னொரு சிலரை அனுப்பி தண்ணியை தேடிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி இருந்தால் தேடிக்கன்னு வாங்கன்னு போகிறாங்க. ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறா. அன்றைக்கி ஒரு வீடு, அந்த இடத்துல ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறா. அந்த ஒட்டகத்துக்கு மேலே தண்ணி தோல்பை 2 இருக்குது. அந்த பெண்மணி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் போய் கேட்குறாங்க, இங்கே தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நானே நேற்று நேரம் தான் என்ன செஞ்சேன், தண்ணி பார்த்தேன், தண்ணி இங்கே கிடைக்கிற கஷ்டம். எந்த குடும்பத்தினர்களும் தண்ணி தேடி போய் இப்போ அங்கே பின்தங்கிக்கிறாங்க, அவங்க தண்ணி எடுத்து தான் வரணும் அப்படின்றான். இவட்ட இதில் தண்ணி இருக்குது, எதில், ஒட்டகத்துக்கு மேலே உள்ள. அப்போ நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்றாங்க. யார்கிட்ட அழைச்சிட்டு போகிறீங்க? அந்த தன்னையை நபி என்று வாதிச்சுட்டிருக்கிறாரு, அவர்கிட்டையான்னு கேட்குறாங்க. தன்னையே நபி என்று சொல்லி மதம் மாறி இருக்கிறாரு, அவர்கிட்டே அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னுக்கால நின்ற உடனே அவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் அவனோட டீட்டெயில்ஸ், இதே டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு, ஆனால் என்ன, நான் கொஞ்சம் அநாத பிள்ளைகள் என்கிட்ட இது கீழே இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. நான் அநாதைகள் ஒரு 4-5 பேர் என்கிட்ட
இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகளாக அது இருக்கலாம், தந்தை இல்லாத. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு அந்த பெண்மணியுடைய 2 தோள் பை இருக்குது, இதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடவுறாங்க. அதாவது டெப் மாதிரி ஒரு கீழ் ஒரு வாய் இருக்குமே, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விடுறாங்க. தடவி விட்டு அதை என்ன செய்கிறாங்க, திறந்துடுறாங்க. அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் தண்ணி சார் எல்லாரும் வாங்க தண்ணி எடுங்கன்றாங்க. இப்போ அந்த பெண்மணிக்கு இருக்கிற 2 தோள் பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து போட்டு தண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும், ஒரு நாள் தண்ணி தேட வேண்டிய எடுது தண்ணி எல்லாரும் கோப்பையில் பாத்திரங்கள் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையானவங்க தேவையான அளவுக்கு நிரப்பிக்கங்கன்றாங்க. இந்த பெண்மணி பார்த்து கண்டிக்கிற எதுவும் செய்யாமல் ஏன்னா படையோடு இருக்கிறாங்க ரசூலாக. தண்ணி அந்த பெண்மணியுடைய அந்த தோள் பையிலேருந்து எடுத்தாச்சு முழுசா. எல்லாம் எடுத்து முடிஞ்ச பின்னால் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி அப்படியே பார்த்து கண்டிருந்தாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த தோள் பையை நாங்கள் பார்த்தோம், ஏற்கனவே இருந்ததை விட தண்ணீர் நிரம்பி வழிகிற அளவுக்கு அந்த தோள் பை என்ன செய்தது இருந்தது. தண்ணி நிரப்பமாக இருக்கு, அப்படியே எதுவும் குறைஞ்ச மாதிரியே என்ன செய்யலை இருக்கு. தக்காது தனித்து, அதாவது கொட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு தண்ணி நிறைய இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டு சொன்னாங்க, அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி மா ஸஇர்னா மிம்மா இக்கஷி, உங்களோட தண்ணியிலிருந்து நாங்கள் எதையும் குறைக்கலைன்னா. இந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் தண்ணியிலிருந்து நாங்கள் எதையும் குறைக்கலை. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈத்தம்பழம் அஜ்வா கோதுமை எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு இந்த பெண்மணியை கொடுங்கன்னாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதில் வருவதாக இருந்தாலும் கூட தண்ணி இருந்திக்கணும். அதுக்கு துணையாக இந்த பெண்மணி இருந்த பெண்மணி எதுவும் பேசலை, அமைதியாக தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, கோவிக்கலை, அவங்களுடைய ரோசத்தை வெளிப்படுத்தலை, அமைதியாக இருந்தாங்க. தண்ணி எடுத்த பின்னால் அந்த பெண்மணி நிதானமாக இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாசா இருனா மிம்மா இக்கஷையா, எதையும் நம்ம குறைக்கலை. அஜ்வா மற்ற ஈத்தப்பழங்கள் கோதுமையெல்லாம் கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கூலியாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம், எடுத்துகிட்டு போகிறான். போய் தன் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன எங்கே போனீங்க இவ்வளோ லேட் ஆகி வாரீங்கன்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹி நான் 2ல் ஒரு ஆள்கிட்டேருந்து வாரேன், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள அஸ்ஹருன்னாஸ் மிகப்பெரிய சூனியக்காரன் இருந்து வாரேன். ஒன்றில் ஏன் டோட்டல் தண்ணியை எடுத்தாச்சு, தண்ணி முழுசா என்ன செய்யுது நிரப்பமாக இருக்குது. ஒன்றில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய சூனியக்காரர், இது மாதிரி ஒரு சூனியக்காரர் இல்லை. அல்லது என்ன அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாரே, அவர் சொல்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் என்ன செய்கிறேன் வருகிறேன். இந்த 2ல் ஒன்று தான் இருக்கணும், இந்த 2ல் ஒன்று தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்கிறான். இவ்வளோதான் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. அந்த பெண்மணி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிட்டான், தண்ணி எடுத்த நேரத்தில் அமைதியாக இருந்தாங்க, அழைச்ச நேரத்தில் அமைதியாக போனாங்க, அழைச்ச நேரத்தில் அமைதியாக. அந்த பெண்மணி நினைத்திருந்தால் பிரச்சனை அங்கே ஏற்படுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு நிலை அங்கே என்ன செய்ய ஏற்படுத்திக்க ரசூலுல்லாஹ் தவிர்த்து மிரிப்பாங்க. அதாவது நபித்தோழர்களுடைய அந்த மதீனாவுடைய வளர்ச்சி போய் பக்கத்தில் உள்ள எல்லா கோத்திரங்கள்லையும் யுத்தம் நடந்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. ஆனால் இந்த கோத்திரத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை எதிர்க்கவே இல்லை, நுழையவும் இல்லை. வலதில் உள்ள கோத்திரத்தோட ஃபைட்டு போகும், அங்கே என்னது இஸ்லாமிய ஆட்சி வரும், இங்கே போகும். இந்த பெண்மணியோட கோத்திரத்தை என்ன செய்யலை, டச் பண்ணலை கோத்திரம். இப்போ அந்த பெண்மணி சொல்கிற அவங்கள பார்த்து, நான் பார்க்குற மாதிரி உங்களை அவங்க விட்டு வைப்பதெல்லாம் வேணுமென்று தான் விட்டு வச்சுக்கிறாங்க. அந்த நாள் சம்பவத்துக்காக நீங்கள் செஞ்ச அந்த வேலைக்காக வேண்டுமென்று தான் உங்களை என்ன செய்கிறாங்க விட்டு வைக்கிறாங்க. உங்களை டச் பண்ணாமல் போகிறது தெரியாமல் இல்லை, அந்த நலவுக்காகத்தான் போகிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டாங்க. முழு கோத்திரமும் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பெண்மணியும் முழு கோத்திரமும் போய் இஸ்லாத்தை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சம்பவம் என்ன, தண்ணீர் தான் சம்பவம். ஆனால் அந்த முழு கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு தர்மம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது சேவை ஒன்றுக்கு கபூல் வைக்கணும்னு நினச்சிட்டான்னு வைங்க, அது எந்த சேவை என்ன இடம் எப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். நாடிட்டான்னு சொன்னால் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ்வுடைய கபூல் என்ன செய்வாங்க இருக்கும். அல்லாஹு தாலா விரும்பலேன்னு வைங்க அந்த தர்மத்தை, நாம் என்னமெல்லாமோ கோடி செஞ்சிருப்போம், ஊரில் அவமானம் தான் மிஞ்சும், எந்த இதுவும் கிடைக்காது, நஷ்டப்பட்டிருப்போம் உலகத்தில்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் தான் என்ன பார்வை, அல்லாஹ் இதை எப்படி பார்க்கிறான் என்ற சிந்தனைக்காக மட்டும்தான் எங்களது தர்மங்களும் எமது உணர்வுகளும் இருக்க வேண்டும். இந்த வறுமையும் இந்த கஷ்டங்களும் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பங்களிப்பு செய்ய எந்த ஒரு தடையும் இல்லை. என்ன என்னால் செய்ய முடியும் என்று யோசித்து இப்பொழுது எது இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடலாலோ பொருளாலோ உணர்வாலோ எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் இறைவனிடத்தில் கோடான கோடிக்கு அது என்னது சமம். அல்லாஹ் அந்த வாய்ப்பையும் எண்ணத்தையும் எமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.